ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி குருவி கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்குது. என்னடா அது சத்தமாக இருக்குதுன்னு உள்ளே சமைக்க வரலான்னு பார்த்தேன். ரூமில் இருந்துட்டு என்னடா சத்தம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா குட்டி குருவிங்க. இங்கே வந்து பாருங்களே, எவ்வளோ அழகு. கீச் 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 கீச்சுன்னு சத்தம். அது எப்படி வந்ததுன்னு தெரியல. சைடில் ஜன்னல் இருக்கனால அது வழியே வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆனால் வெளியில் போக தெரியலையே என்னமோ. இப்போ அவன் கத்திக்கிட்டு உட்காந்துருக்குது செடியில். இதுலேயும் அதுலேயும் மாற்றி மாற்றி. எங்கள் அம்மா செடி வந்து வீட்டுக்குள்ளே வெளியில் வெயிடி, வீட்டுக்குள்ளே வச்சானே இப்படி தான் எல்லாம் வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு சத்தம் போடுது. இருந்தாலும் வெளியில் விட்டோம்னா எங்கள் வீட்டில் பூனை வேறு இருக்குதுங்க, பிடிச்சிருன்னு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சிட்டுக்குருவி அழகு. இங்கே பாருங்களேன், இந்த செடிக்கு அந்த செடிக்கும் தாவிக்கிட்டு கீச்சு 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 கீச்சுன்னுக்கிட்டே கிடக்குது. பயந்துக்குதோ என்னமோ ஒரு வேளை. ஆனால் வெளியில் வேறு பூனை வேறு சத்தம் போடுது. குருவி பயந்துக்கிட்டு தான் அதுக்கு இதுக்கு மேலே ஏறி உட்காந்துட்ருக்குதுன்னு நினைக்கிறேங்க. என்ன பண்ணுறது, வெளியில் பறக்கவும் தெரியலையாட்டிருக்குது. இப்போ தான் ரக்கம் முளைச்சிருக்குதோ என்னவோ, இன்னும் பறக்க தெரியலையாட்டிருக்குது. ஜன்னல் வழியாக போட்டோம்னா அந்த பக்கம் பூனை கீது எடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த பிடிக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. இவங்க அப்பா வேறு என்ன வரல. பாருங்கள் எப்படி சுற்றிட்டுருக்குதுன்னு. எப்படி உள்ளே வந்துச்சு இப்படி. ஜன்னலை அடைச்சி வச்சுட்டோம். ஏன்னா பூனை வந்து கடிச்சிருச்சுன்னா அப்போ பாவம் ஒரு உயிர் போயிடும். அதனால் வந்துட்டு ஜன்னலை அடைச்சி வச்சுட்டோம். இது என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலப்பா.